அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து பேசுகிறார். ஏசாயா 45:2 பாருங்களேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இன்று கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நான் உனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கேன். ஆமென். நான் உனக்கு முன்னாடி போயிட்டு கோணலானவைகளை செவ்வையாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அதே நேரத்திலே அவர் உங்கள் கரத்தையும் பிடித்து நடத்துகிறார். இவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறபடியால், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறபடியால் இன்று உங்க கரத்தை பிடித்து நடத்துறாரு. உங்களுக்கு முன்னாடி சென்று அங்கே இருக்கிற கோணல்களையும் செவ்வையாக்கி தடைக்கற்களை எல்லாம் அகற்றிவிட்டு உங்களை வெற்றி பாதையிலே கொண்டு போகிறார். நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறபடியால் வசனம் சொல்லுகிறது, நீதிமானின் பாதை ராஜ பாதை. அவன் அப்ப அந்த ராயல் பாத்வேல கர்த்தர் உங்களை நடத்துறார். எனவே கோணல்கள் இருக்கிறது, இதெல்லாம் என் லைஃப்ல இன்னும் சரி பண்ணாம இருக்கு, இதெல்லாம் எப்ப நான் சரி பண்ண போறேன், அங்க அந்த ஹிண்ட்ரன்ஸ் இருக்கு, இங்க இந்த தடைகள் இருக்குன்னீங்கன்னா இந்த கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென். அப்ப கோணலானவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர் இன்று உங்களோடு இருக்கிறார். நீங்கள் தைரியமா போய் உங்க காரியங்களை சந்திங்க. எந்த அதிகாரியை பார்க்கணுமோ அவரை போய் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. யாரை பார்க்கணும், யார்கிட்ட போய் பேசணுமோ தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னாடியே போயிருக்கார். ஆமென். அது கோணலானவைகளை செவ்வையாக்கி இருக்கிறார். பாருங்க, சிலுவையில இயேசு நமக்காக மரித்திருக்கிறார். நமக்கு முன்னே சென்று நம்ம பிறக்கிறதுக்கு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு முன்னாடியே போயிட்டாரு. போய் செலுத்த வேண்டிய விலை கிரயத்தை செலுத்தினார். கோணலானவைகளை செவ்வையாக்கினார். இன்று நாம் ரட்சிக்கப்பட்டு அவருடையவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உனக்காக நான் எதையும் செய்வேன். டு தி எக்ஸ்டென்ட் என் லைஃபே நான் உனக்காக கொடுத்தேன், என் உயிரே உனக்காக கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு நீ தைரியமா இருக்கிற, நீ தைரியமாவே இரு, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்வேன். உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த தைரியத்தோடு போங்க. கர்த்தர் உங்களை நடத்தும் விதத்தை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். இந்த நாள் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நல்ல நாளாக இருக்க போகிறது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.